வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. துல்லிய பண்ணை முறையில் தக்காளி சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி என் பாஸ்கரன். இவர் திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகா கொள்ளக்குடி கிராம விவசாயி ஆவார். பாரம்பரிய முறையில் வேளாண்மையில் ஈடுபட்டு வரும் இவர் திருச்சி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய வழிகாட்டுதலோடு கண்டுணர்வு சுற்றுலா சென்று அந்தந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் துல்லிய பண்ணை முறைகளை அறிந்து தனது வயலிலும் அம்முறையினை மேற்கொண்டு தக்காளி சாகுபடியில் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது கிட்டத்தட்ட 35 வருஷ காலத்தில் விவசாயத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் ஒரு நவீன தொழில்நுட்பம்லாம் தெரியாமல் சாதாரண முறையில் ஏதோ புத்தகத்தை படித்து அதை கொண்டு தெரிஞ்ச மட்டும் கரும்பு மற்றபடி நெல் சாகுபடி இதை பாட்டு செய்துக்கிட்டு வந்தேன். ஓரளவு லாபகரமாக தான் இருந்தது. இருந்தாலும் இப்போ இந்த வளரும் வேளாண்மை புத்தகத்தை மூலியமாக இந்த துல்லிய பண்ணை தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறமும் அப்படி வேளாண் அறிவியல் நிலையத்தை போய் நாங்கள்லாம் போய் ஒரு 2-3 விவசாயிகள் போய் பார்த்தோம். அவர்களும் தருமபுரி மாவட்டத்துக்கு எங்களை ஒரு சுற்றுலா மாதிரி கூட்டி போய் அங்குள்ள விவசாயிகள் இந்த துல்லிய பண்ணை திட்டத்தில் எப்படி சாகுபடி செய்கிறாங்கன்ட்டு சுற்றி காட்டி விவரமெல்லாம் எல்லாம் சொன்னாங்க. அதை பார்த்த உடனே எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக வந்தது. அப்பொழுது சிறுகமணி கேவிக்க எங்களுக்கு இந்த கிராமத்தை ஒரு தத்தெடுத்த மாதிரி எடுத்து எங்களுக்கு வேண்டிய அனைத்து சொட்டு நீர் பாசனம் அமைத்து துல்லிய பண்ணை திட்டம் அமைத்து தருவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்தாங்க. இங்கே உள்ள விவசாயிகளும் கொஞ்சம் ஆர்வமாக எல்லாம் செஞ்சாங்க. நாங்கள் ஒரு 15-20 பேர் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் திருச்சி மாவட்ட துல்லிய பண்ணை திட்ட விவசாயிகள் சங்கம்னு ஒரு சங்கமும் ஆரம்பித்தோம். சங்கம் ஆரம்பித்து ஒழுங்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதன் பிறகு நாங்கள் காய்கறி சாகுபடியை இதை நாங்கள் துல்லிய பண்ணை திட்டம் ஆரம்பித்தது 2008 ஆரம்பம் ஜனவரி மாதம். ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 7 வருஷமாக நாங்கள் இந்த துல்லிய பண்ணை திட்டத்தில் செய்துக்கிட்டு வரேன். ஆனால் எங்களுக்கு இயற்கையை எங்களுக்கு மாறுபாடாக இருந்தாலும் துல்லிய பண்ணை திட்டம் கையில் இருந்ததுனால நாங்கள் வெற்றிகரமாக அதில் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு வர முடிஞ்சுது. இப்போவும் கிட்டத்தட்ட தண்ணீர் இல்லாத பட்சத்தில் கூட நான் கிட்டத்தட்ட 1 ஏக்கர்கிட்ட சாகுபடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நிற்கிற ஃபீல்டு கிட்டத்தட்ட தக்காளி இது 50 சென்ட்டு இப்போ இதை நட்டு கிட்டத்தட்ட 80 நாள் ஆச்சு. இதனுடைய ஆரம்ப இது எப்படின்னா நாற்று ஒரு சில சமயம் நாங்கள் எங்கள் சங்கத்து நர்சரியிலே எடுத்துக்குவோம். சில சமயம் இல்லாத நேரம் கொண்டு போய் தருமபுரியில் போய் வாங்கிட்டு வருவோம். இது தருமபுரியிலேருந்து வாங்கிட்டு வந்த நாற்று தான். இப்போ இது நட்டு கிட்டத்தட்ட 80 நாள் ஆச்சு. இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 டன் இது வரைக்கும் வந்திருக்கு. எப்படியும் இது ஒரு 12 டன்னுக்கிட்ட வருங்க. சாகுபடி குறிப்புகள்னு பார்க்கும்போது நல்ல கோடை உழவுலாம் ஓட்டி வச்சுருவோம். இப்போ எப்போவுமே ஆகஸ்ட்லேருந்து நாங்கள் தக்காளி சாகுபடி பண்ணுவோம். ஆகஸ்ட்லேருந்து பண்ணும்போது இப்போ உழவு ஓட்டி 5 கலப்பைன்னு சொல்லுவாங்க. நல்ல ஆழமாக உளி கலப்பை கிடைச்சா பார்ப்போம். இல்லைனா 5 கலப்பையில் நல்ல ஆழமாக 2 உழவு ஓட்டி 4 அடி அகலத்தில் தின்ன போடுவோம். 4 அடி அகலத்தில் தின்ன போட்டு அப்புறம் கிட்டத்தட்ட தண்ணீர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் இந்த சொட்டு நீர் மூலியமாக பாசனம் செய்து இதில் ஒரு 50 சென்ட்டுக்கு 5000 பயிர்கிட்ட பிடிக்கும். 5000 பயிர் ஒரு பயிர் 40 காசு வேணும். ஒரு கிட்டத்தட்ட 2000 ரூபாய் பயிர் கரையமாகும். அப்புறம் பிழைப்பயிராது இதுன்னு அதில் ஒரு 100-200 ரூபா ஆகும். பொதுவாக தக்காளிக்கு பொதுவான சிபாரிசுன்னு பார்க்க போனால் தலைச்சத்து ஒரு 200 கிலோ, மணிச்சத்து ஒரு 250 கிலோ, ஒரு சாம்பல் சத்து ஒரு 250 கிலோ. இது ஒரு ஹெக்டேருக்கு சொல்லுவாங்க. அதை ஒரு கால்குலேஷன் பண்ணி இந்த 50 சென்ட்டுக்கு உண்டானது பார்க்கும்போது இதில் பொட்டாஷ் சத்து கொஞ்சம் அதிகமாக கொடுப்பான். தக்காளிக்கு பொட்டாஷ் சத்து கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம். மற்ற மணிச்சத்து தலைச்சத்து கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம். அப்படின்னு பார்க்கும்போது பேஸில் உழுது கரைப்படும் போது ஒரு மூட்டை டிஏபி அடியில் போட்டுருவோம்.
ஒரு மூட்டை டிஏபி அடியில் போட்டு அப்படியே கொத்தி விட்டு இது பண்ணி அந்த திண்ணை கட்டி அந்த திண்ணையில் அந்த டியூபுக்கு 2 புறமும் கிட்டத்தட்ட 1 அடி 1.5 அடி அகலத்தில் டியூப் 2 லைன் வர மாதிரி ஒரு 5000 இது நட்டுருவோம். 5000 பயிர் இதில் நட்டுருவோம். 50 சென்ட்டில் 5000 பயிர் நடும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள்லேருந்தே டியூப் மூலிமா அந்த நீரில் கரையிற உரத்தை கொடுத்துருவோம். எப்படி போனாலும் ஆவரேஜ்னு பார்த்துக்கிட்டா செலவுன்னு பார்க்கும்போது உழவடையில் ஒரு 1000 ரூபா செலவாகும். அதுக்கப்புறம் அடி உரம் ஒரு 1500 செலவாகும். கரையில் இருக்கிறது போக்குவரத்து இதில் வந்து ஒரு 1000 ரூபா கிட்ட செலவாயிடும். அப்புறம் வந்து இந்த நீரில் கரையிற உரம் வந்து ஒரு சுமாராக மதிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு நீரில் கரையிற உரம் செலவாகும். மொத்த செலவுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு பொருட்களால் செலவு ஒரு கிலோவுக்கு ஒரு 30 பைசாலேருந்து ஒரு 70 பைசா வரைக்கும் வருங்க தக்காளியில். அந்த பொருட்களினுடைய அளவை பொறுத்து செலவு வித்தியாசப்படும். அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜ் ஒரு கிலோவுக்கு 8 செலவாகும். 10 டன் 12 டன்னுங்கும் போது செலவில் ஒரு 6000 ரூபா அறுவடை செலவு. கொஞ்சம் சொந்த பாடு போடுறவங்களாம் தக்காளியெல்லாம் ஈஸியாக அறுவடை பண்ணலாம். அவங்களாவே பொறுக்கி இது பண்ணலாம். அதில் ஒரு 5-6000 அவங்க மிச்சம் பண்ணலாம். என்னுடைய செலவு வந்து எல்லா பொருட்களால் செலவு எல்லா செலவுமே வந்து ஒரு 20,000 அல்லது 22,000 ரூபா வருங்க. மீதி எப்படி போனாலும் இந்த 50 சென்டிலே எனக்கு நிகர லாபமாக 40,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபா வரைக்கும் உறுதியாக கிடைக்கும். மேலும் விவரம் பெற விவசாயி என் பாஸ்கரன் அவர்களை 09784416093 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது ஆலோசனை நேரம். மானாவாரி வேளாண்மையில் கோரையின் வளர்ச்சி காரணமாக மகசூல் இழப்பு பெருமளவு ஏற்படுகின்றது. சாகுபடி செய்யும் பயிரை விட கோரையின் வளர்ச்சி மிக அதிகமாக உள்ளதை கட்டுப்படுத்த கோடை உழவு மற்றும் ஒரு சில ரசாயன கொல்லிகளை அடித்தும் கட்டுப்படுத்தலாம். மேலும் மானாவாரி சாகுபடியில் கோரையை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. கதிர்வேலன் தரும் விளக்கம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்று நான் உங்களுக்கு பகிர்ந்தக்கூடிய தலைப்பு கோரையை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்கள். மானாவாரி சாகுபடியில் பார்த்திங்கன்னா கோரை மிகப்பெரும் பிரச்சனையாக விவசாயிகளுக்கு இருக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோரை மற்ற பயிர்கள் இது நெல்லாக இருக்கட்டும், கடலையாக இருக்கட்டும், தோரையாக இருக்கட்டும், பச்சை பயிராக இருக்கட்டும், உளுந்தாக இருக்கட்டும், இந்த பயிர்களை காட்டிலும் மிக விரைவாக வளர்ந்து வறட்சியை தாங்கி மிகப்பெரும் மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய கலையில் பார்த்திங்கன்னா இந்த கோரை முக்கிய இடத்துல இருக்குது. இந்த கோரைகள் பல வகையில் இருக்குதுங்க. இந்த கோரை கிழங்கினுடைய அமைப்பை பொறுத்து 3-4 பிரிவுகளாக கோரைகளை வகைப்படுத்தியிருக்கிறோம். இந்த கோரைகள் பார்த்திங்கன்னா விதை முளைக்கும் தருணத்திலிருந்து குறிப்பாக அறுவடை தருணம் வரை தொடர்ச்சியாக வளர்ந்து மகசூல் இழப்பை ஏற்படுத்துது. இதை எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத பற்றி இன்றைய இதில் ஆலோசனை நேரத்தில் பார்ப்போம். இப்போ கோரை கட்டுப்படுத்துவதற்கு குறிப்பாக கோடை தருணத்தில் கோடை உழவு செய்வது மிக முக்கியம். அந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா வயலில் குறுக்கும் நெடுக்குமாக டிராக்டரால் இயங்கக்கூடிய கல்டிவேட்டரை பயன்படுத்தி மிக ஆழமாக உழ வேண்டும். ஏன் இப்படி ஆழமாக உழுவும் பொழுது மண்ணின் அடியில் தங்கியிருக்கும் கோரை கிழங்குகள் மண்ணின் மேற்பரப்புக்கு கொண்டு வரப்பட்டு சூரிய ஒளியில் நம்முடைய முளைப்பு திறன் பாதிக்கப்படுவதற்கு வழிவகை செய்யுது. இந்த ஒரு முறையில் கோரை கிழங்குகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கும் தருணத்தில் அதுக்கு முன்பாக நம்முடைய சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை போன்ற மாவட்டங்களில் ஆங்கிலத்தில் பைமோடல் ரெயின்ஃபால் என்று சொல்லுவோம். அந்த தருணத்தில் கோடை மழையை பயன்படுத்தி மீண்டும் ஒரு முறை உழவு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா மேற்பரப்புக்கு கொண்டு வரப்படாத கிழங்குகள், மண்ணில் காணப்படும் கிழங்குகள் திருப்பி மேலும் மேற்பரப்பு கொண்டு வரப்பட்டு குறிப்பாக ஏப்ரல், மே, ஜூன் போன்ற மாதங்கள் மண்ணினுடைய வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும். 50 டிகிரிக்கு மேற்பட்டு அதிகமாக இருக்கும். குறிப்பாக நம்மளுடைய வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணத்தில் அந்த கோரை கிழங்குகள் மிக விரைவாக உலர்ந்து முளைப்பு திறன் பாதிக்கப்படுது. இந்த ஒரு முறையில் கோரை கிழங்கு கட்டுப்படுத்தலாம். இதுக்கு அடுத்த முறையில் எப்படி கெமிக்கல், அதாவது ரசாயன முறையில் எப்படி கோரை கிழங்கு கட்டுப்படுத்துறதுன்னா கோரை கிழங்கு கட்டுப்படுத்துறதுக்கு ஊடுருவி பாயும் களைக்கொல்லிகள் தான் பயன்படுத்தணும். அதாவது தொடுநச்சு, ஊடுருவி பாயும் நச்சு, இந்த 2 வகையான களைக்கொல்லிகள் இருக்குது. இதில் தொடுநச்சு முறையில், அதாவது கான்டாக்ட் ஹெர்பிசைட் என்ற ஆங்கிலத்தை சொல்லக்கூடிய களைக்கொல்லியை பயன்படுத்தினால் தாக்கம் மிக குறைவாக இருக்கும். அதனால் அந்த வகையான களைக்கொல்லிகளை தவிர்த்து ஊடுருவி பாயும் களைக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்த வேண்டும். அதாவது இப்போ இந்த சந்தையில் கிளைபோஸ் என்ற களைக்கொல்லியை 1 லிட்டர் தண்ணீர், அதனால் 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 மில்லி என்ற அளவில் களைக்கொல்லியை கலந்து கூட அமோனியம் சல்ஃபேட் என்ற உரத்தையும் ஒரு டேங்க், அதாவது கைத்தெளிப்பான் டேங்குக்கு 20 கிராம்
கூட வந்து நம்ம காதி சோப்பு இருக்குறீங்களா, அந்த காதி சோப்பை வந்து தெளிக்கும் முதல் நாள் இரவே வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு, நம்ம அந்த காய்கறி சீவும் கட்டையில் வந்து நன்றாக சீவி சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சு அந்த கரைசலை வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கோரை கிழங்கோட இலைகள் வந்து செங்குத்தாக நிற்கும். ஒன்று வந்து வளவளப்பான வந்து மேற்பகுதி இருக்கிறதுனால எந்த ஒரு களைக்கொல்லியும் மிக விரைவாக வந்து இலை மேற்பரப்பில் வந்து அடிப்பகுதியிலும் ஒட்டாது. இது மாதிரி ஒட்டுவதற்கு சோப்பையும் காதி சோப்பையும் மிக விரைவாக இலை துளையின் வழியாக வந்து இந்த களைக்கொல்லி உறிஞ்சுவதற்கு அம்மோனியம் சல்ஃபேட் என்ற உரத்தையும் வந்து நம்ம அந்த தெளிக்கும் வந்து கைத்தெளிப்பானில் வந்து இந்த கரைசலோடு தெளிக்கணும். அதாவது ஒரு கைத்தெளிப்பான் வந்து 16 லிட்டரை வந்து கொள்ளளவு கொண்ட ஒரு கைத்தெளிப்பானுக்கு வந்து 160 மில்லி கிளைபோசேட் என்ற மருந்தையும் 20 கிராம் அம்மோனியம் சல்ஃபேட் பார்த்திங்கன்னா ஒரு கைப்படி அளவு உள்ள வந்து உங்களுக்கு வந்து காதி சோப்போட கரைசலை வந்து உங்களுக்கு வந்து மூன்றும் கலந்து வந்து நன்றாக இலைகள் நனையும்படி வந்து தெளிச்சிங்கன்னா வந்து கோரையை வந்து 10 to 15 நாட்களுக்கு வந்து கோரைகள் வந்து முழுவதுமாக அழிந்துவிடும். அதுக்கு பின்பு வந்து நம்ம வந்து திருப்பி இன்னொரு முறை வந்து கோடை உழவு செஞ்சு வந்து மண்ணின் மேற்பரப்பு கொண்டு வரலாம். இந்த ஒரு களைக்கொல்லியை பயன்படுத்தலாம். இப்போ வந்து குறிப்பாக சந்தையில் வந்து அம்மோனியம் சால்ட் ஆஃப் கிளைபோசேட் என்ற களைக்கொல்லி வந்து கிடைக்கிது. அது வந்து பார்த்திங்கன்னா அம்மோனியம் சல்ஃபேட் அந்த உரம் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த உரமும் கிளைபோசேட் களைக்கொல்லி ரெண்டும் கலந்து வந்து நம்ம ரெடி ரெக்கனராக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ரெண்டுமே கலந்து கலவையாக வந்து அது மார்க்கெட்டில் கிடைக்குது. அது அம்மோனியம் சால்ட் ஆஃப் கிளைபோசேட். இந்த களைக்கொல்லியை வந்து ஒரு டேங்குக்கு 100 கிராம் வீதம் நீங்கள் பயன்படுத்தியும் தெளித்து வந்து கோரைகள் வந்து கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரம் பெற முனைவர் பி. கதிர்வேலன் அவர்களை 09443770608 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.